வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8 நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா, விஷாலும் அன்ஷிதாவும் தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ, அப்போ விஷால் சொல்கிறான், "ஏய் சௌந்தர்யா உன்னைய பற்றி சொன்னாடி" அப்படின்னு வந்து விஷால் சொல்கிறான். அது நம்ம அன்ஷிதா வந்து கேட்குறாங்க, "என்ன சொன்னா?" அப்படின்னு. "இல்லை, அன்ஷி வந்து பொய்யே சொல்ல மாட்டா. அவள் வந்து ஏதாவது ஒன்று தெரியாமல் சொல்லிடுறா. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உண்மையிலே ஃபீல் பண்ணி தான் அவள் சாரி கேட்குறா. ஆனால் பொய்யாலாம் அவள் சாரிலாம் கேட்கல. அவள் வந்து பொய்யெலாம் சொல்ல தெரியாது அவளுக்கு" அப்படின்னு வந்து சௌந்தர்யா சொன்னா அப்படின்னு வந்து விஷால் வந்து சொல்கிறாரு அன்ஷிதாட்ட. அதுக்கு அன்ஷிதா சொல்கிறாங்க, "அப்படியா சொன்னா? அப்பா சந்தோஷமாக இருக்குப்பா" அப்படின்னு. ஸோ, அதுக்கு விஷாலும் அப்படி தான் சொல்கிறாரு. அதை கேட்கவும் எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு வந்து விஷால் சொல்கிறாரு. ஐயையோ! உண்மையிலேயே அன்ஷிதாவுக்கு நடிக்க தெரியாதா? அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அன்ஷிதா கேட்குறாங்க, "இன்னும் வீட்ல இன்னும் ஃபுல்லா இருக்கிற மாரியே இருக்கு. எத்தனை பேர் இந்த தடவ எலிமினேட் பண்ணுவாங்க? எப்படி எலிமினேட் பண்ணுவாங்கன்னே தெரியலையே" அப்படின்னு வந்து அன்ஷிதா கேட்குறாங்க. அதுக்கு விஷால் சொல்கிறாப்புல, "சொல்ல முடியாது. இந்த வாரம் 3 பேர கூட தூக்கலாம் வாய்ப்பு இருக்கு" அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல நம்ம விஷால் அன்ஷிதாட்ட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விஷால் சொல்கிறாரு, "இந்த தடவ ப்ளூ டீம் வந்து ரொம்ப புலம்பிக்கிட்டே இருக்காங்க. நல்லா ஏமாந்துட்டாங்க போல இருக்கு" அப்படின்னு. அதுக்கு அன்ஷிதா சொல்கிறாங்க, "புலம்பட்டும் புலம்பட்டும், அதான் எனக்கு வேணும். நல்லா ஏமாற்றி விட்டாங்கல்ல ப்ளூ டீம, எல்லோ டீம்" அப்படின்னு வந்து அன்ஷிதா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா வந்து சௌந்தர்யாட்ட வந்து முத்துக்குமரன் கேட்குறாரு, "இந்த வாரம் யார் பெஸ்ட் பெர்ஃபார்மர்" அப்படின்னு. ஸோ, சௌந்தர்யா வந்து ஒரு 2 பேரை சொல்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து முத்துக்குமரன் சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பேர் என்ன, ஜெஃப்ரியே சொல்கிறாங்க. ஸோ, அவங்கள தான் இந்த தடவை பெஸ்ட் பெர்ஃபார்மர் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் முத்துக்குமரன்ட்ட கேட்குறாங்க. முத்துக்குமரன் டெக்னிக்கலாக என்ன பண்ணுறான், ஒரு 4 பேரை சொல்கிறான். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே முத்துக்குமரனா, அதுக்கப்புறம் வந்து மஞ்சரியா, அதுக்கப்புறம் வந்து ஜாக்லினா, அதுக்கப்புறம் வந்து ஜெஃப்ரியா, அதுக்கப்புறம் பவித்ராவாம். ஸோ, இது வந்து நம்ம முத்துக்குமரன் சொல்கிற லிஸ்ட்டு. ஸோ, இன்றைக்கி பார்க்கலாம் யார் அதிகமான ஓட்டு பெற்று பெஸ்ட்டு பெர்ஃபார்மர்னு பார்ப்போம். சௌந்தர்யாவுக்கு தெரிஞ்சிருச்சு, நம்மள தான் இந்த தடவை ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர் ஆக்க போகிறானுங்க அப்படின்னு. ஸோ, அங்கிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா, நம்ம பவித்ரா, சௌந்தர்யா, அப்புறம் வந்து ராயன் 2 பேரும் 3 பேரும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ, அந்த கடிக்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ, "நான் தெரியாமல் தான்டா கடித்தேன், ஒரு கீட்டா தூமனில் தான் கடித்தேன்" அப்படின்னு. உடனே ராயன் சொல்கிறான், "நீ வேணா தெரியாமல் தானே கடிச்சிட்டு ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாரி கேட்டால் எப்படி ஒத்துக்குருவாங்க" அப்படின்னு வந்து ராயன் வந்து அதை சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ, அது வந்து பவித்ரா சொல்கிறாங்க, "நான் தான் ஒத்துக்கிட்டேன்ல, அந்த இடத்துல என்னால் ஒன்றுமே முடியல, என் தலை மட்டும்தான் இருந்துச்சு, மித்த எல்லாமே அவங்க லாக் பண்ணியிருந்தாங்க, எந்திரிக்கிறதுக்கு வேறு வழியே இல்லை, தெரியாமல் தான் பண்ணிட்டேன்" அப்படின்னு. "ஓகே ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு அதை கன்சோல் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஸோ, பார்க்கலாம் இன்னைக்கு யார் ஒஸ்ட்டு யார் பெஸ்ட்டு அப்படின்னு.